உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருட்டை விரட்ட உங்களுக்கு பல கோடி ரூபாய் தேவையில்லை. சரியான நேரத்தில் எடுக்கிற ஒரே ஒரு புத்திசாலித்தனமான முடிவு போதும். வெற்றிக்கு குறுக்கு வழி கிடையாது, ஆனால் தெளிவான வழி இருக்குது. அதை தான் இந்த கதை சொல்ல போகுது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அந்த கதையில் வர்ற அந்த தீர்ப்பு நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற ஒரு பெரிய சிக்கலுக்கான தீர்வாக கூட இருக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைஞ்சிருந்தது அந்த கிராமம். அந்த கிராமத்தின் ஒரு ஓரத்தில் பழைய காலத்து ஓட்டு வீடு ஒன்றில் வாழ்ந்து வந்தார் அந்த முதியவர். அவர் அந்த ஊரிலேயே அனுபவத்தில் சிறந்தவர். அவருக்கு 3 மகன்கள். மூவரும் வளர்ந்து ஆளாகி நின்றனர். ஒரு நாள் அந்த முதியவர் நோய்வாய்ப்பட்டார். தன் அந்திம காலம் நெருங்குவதை உணர்ந்த அவர் தன் மகன்களுக்கு ஒரு வாழ்நாள் பாடத்தை கற்பிக்க விரும்பினார். அன்று மாலை சூரியன் மறைந்து கொண்டிருந்த நேரம். முதியவர் தன்னுடைய 3 மகன்களையும் பக்கத்தில் கூப்பிட்டாரு. அவர் குரல் கம்மி இருந்தது, ஆனால் அதில் ஒரு தெளிவு இருந்தது. மகன்களே, என்னிடம் உங்களுக்கு தர்றதுக்கு பெரிய தங்கமோ வைரமோ கிடையாது. ஆனால் இந்த 6 பொற்காசுகள் இருக்குது. இது என்னுடைய வாழ்நாள் சேமிப்பு. இதை ஆளுக்கு 2 வீதம் பிரிச்சுக்கங்க. ஆனால் சொத்து யாருக்கு சேரணும் அப்படின்றதுல ஒரு சின்ன நிபந்தனை. இந்த அறையை சுற்றி பாருங்க. இதில் வெறும் 2 பொற்காசுகளை கொண்டு இந்த அறை முழுவதும் யார் இடைவெளி இல்லாமல் நிரப்புறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடும் நிலமும் சேரும் அப்படின்னு சொன்னார். பெரிய மகன்கள் 2 பேரும் ஒருத்தர் மாறி மாறி பார்த்துக்கிட்டாங்க. 2 காசில் ஒரு பெரிய அறை நிரப்புறதா? அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன அப்படின்னு தங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. ஆனால் இளையவன் மட்டும் எதுவுமே பேசலை. அப்பாவோட கண்களை மட்டும் பார்த்தான். மறுநாள் காலை மூத்த மகன் வேகமாக சந்தைக்கு ஓடினான். மலிவான பொருள் எது, எங்கே கிடைக்கும் அப்படின்னு சந்தை முழுவதும் தேடினான். அங்கே வைக்கோல் பொருட்கள் வரிசையாக அடுக்கி வச்சுருந்தாங்க. ஆகா, வைக்கோல் மலிவானது, நிறைய வரும் அப்படின்னு நினச்சி 2 பொற்காசுகளுக்கு வண்டியில் ஏற்றி வந்தான். அறைக்கு கொண்டு வந்து கொட்டினான். ஆனால் அந்த பெரிய அறையோட ஒரு மூளையை தவிர மீதி இடம் எல்லாமே காலியாக இருந்தது. அடுத்து 2வது மகன் கிளம்பினான். அவன் சற்று விவரமானவன்னு அவனே நினச்சிக்கிட்டான். வைக்கோலை விட அதிக இடம் பிடிக்கும் பொருள் எது அப்படின்னு யோசித்தான். பழைய கிழிந்த துணிகளையும் கோணிகளையும் வாங்கினா என்ன அப்படின்னு யோசித்து அதே மாதிரி பழைய கிழிந்த துணிகளையும் கோணிகளையும் மலிவாக மூட்டை மூட்டையாக வாங்கி வந்து அறையோட பாதி வரை நிரப்பினான். ஆனால் மேற்கூரை வரை அந்த பொருட்கள் எட்டலை. அவனும் தோல்வியடைஞ்சான். இப்போது இளைய மகனோட முறை. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவன் சந்தைக்கு போகவே இல்லை. நாள் முழுவதும் தன்னோட அப்பா பக்கத்திலே இருந்து அவருக்கு பணிவிடை செஞ்சிட்டு இருந்தான். மாலை நேரம் வந்துச்சு. சூரியன் மறைஞ்சு மெல்ல இருள் அந்த அறையை சூழ தொடங்கிச்சு. அவன் மெதுவாக எழுந்து சென்று வெறும் 2 ரூபாய்க்கு 2 மெழுகுவர்த்தியை வாங்கிட்டு வந்தான். அறையோட நடுவில் வச்சு அவற்றை பற்ற வைத்தான். என்ன ஒரு ஆச்சரியம்! அந்த சின்ன சிறு சுடர் அந்த பெரிய அறையோட ஒவ்வொரு மூளை முடுக்கையும் ஒளியால் நிரப்பிச்சு. இருள் ஓடி ஒளிஞ்சு. தந்தை ரொம்ப நெகிழ்ந்து போனார். மகனே, வைக்கோலும் துணியும் எப்போதுமே ஒரு இடத்தை முழுமையாக நிரப்பாது. ஆனால் அறிவு என்ற ஒளியால் எதையுமே நிரப்ப முடியும். நீ தான் இந்த வீட்டுக்கு தகுதியானவன் அப்படின்னு பாராட்டி அவனுக்கு தன்னுடைய வீட்டை கொடுத்துட்டாரு. ஆண்டுகள் உருண்டோடின. அந்த இளைய மகன் இப்போது அந்த ஊரோட மிகச்சிறந்த தலைவன். ஒரு நாள் மத்தியான நேரம் வெயில் மண்டையை பிளந்து கொண்டிருந்தது. அந்த ஊர் பண்ணையார் வீட்டு சமையலறையிலிருந்து நெய்யில் பொரிச்ச பலகாரங்களோட வாசம் ஊரையே தூக்குச்சு. வறுமையில் வாடிய ஒரு ஏழை விவசாயி அந்த வழியாக போய்கிட்டு இருந்தார். அந்த வாசத்தை நுகர்ந்ததும் அவரோட பசி இன்னமும் அதிகமாச்சு. கண்களை மூடிக்கிட்டு அந்த வாசத்தை ஒரு நிமிடம் ரசித்து விட்டு நடந்துட்டார். இதை பார்த்த பண்ணையார் ஓடி வந்து அவன் சட்டையை பிடிச்சாரு. என் வீட்டு பலகார வாசத்தை நீ இலவசமாக நுகர்ந்துருக்க, அதுக்கு பணம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அடாவடி செஞ்சார். வழக்கு பஞ்சாயத்துக்கு வந்துச்சு. பஞ்சாயத்து கூடியிருந்தது. ஊர் மக்கள்லாம் திரண்டு இருந்தாங்க. பண்ணையார் தன்னுடைய வாதத்தை வச்சார். வாசமும் ஒரு இன்பந்தான், அதை அனுபவித்தவன் பணத்தந்தே தீரணும் அப்படின்னு சொன்னார். இது அந்த ஊர் தலைவர், அதாவது இளைய மகன் அமைதியாக கேட்டுட்டு இருந்தார். அப்புறமா விவசாயி கிட்ட கேட்டார், உன்னிடம் எத்தனை காசுகள் இருக்கின்றன அப்படின்னு. விவசாயி ரொம்ப நடுங்கி போயிட்டு, ஐயா, என்னோட இருக்கிறதெல்லாம் இந்த 10 செம்பு காசுகள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். தலைவன் அந்த காசுகளை வாங்கி ஒரு செம்பில் போட்டார். பண்ணையாரோட காதுக்கு பக்கத்தில் கொண்டு போய் நல்லா குலுக்கினார். களீர் களீர்னு சத்தம் கேட்டுச்சு. பண்ணையாரே, சத்தம் கேட்குதா? ஆமாம் ஐயா, நல்லா கேட்குது அப்படின்னார் பண்ணையார் ஆசையோட. தலைவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அவர் உங்கள் வீட்டு பலகாரத்தோட வாசத்தை அனுபவிச்சார். அதுக்கு பிரதிபலனா நீங்கள் அவர் வச்சிருந்த காசுகளோட சத்தத்தை அனுபவிச்சிட்டீங்க. வாசத்துக்கு சத்தமே சரியான ஈடு. கணக்கு முடிஞ்சிச்சு, கிளம்புங்க அப்படின்னு சொன்னார். ஊரே அதிரும்படி கைத்தட்டல் ஓசை கேட்டுச்சு. பண்ணையார் தலை குனிஞ்சு நின்னார். இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு பிரச்சனைக்கு தீர்வுன்றது எப்போதும் கடினமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மிக எளிமையான சிந்தனை பெரிய தீர்வை தரும். நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற சவால்களை எல்லாமே வாய்ப்புகளாக மாற்றிக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.